ஹாய், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபெல்லோ இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் போடுற வீடியோஸ். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பட்ட கஷ்டம் மற்றவங்களும் படணும். ஏன்னா அவங்க வந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அசிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜெர்மன் தெரியாமல் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சாலுமே அந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஃபெல்லோ ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இவங்களுக்கே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கே எதுவும் ஒரு விஷயம் தெரியலன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க பக்கத்துல யாருன்னா ஜெர்மன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தான் பேசி இது பண்றது. ஸோ ஏன்னா மோஸ்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோவா வச்சுக்கூடாது. ஏன்னா அவங்க ஆட்டிடியூட் காட்டுவாங்க அப்படின்றது அப்படியே டீப் பை டீப்பாக வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் பார்க்குற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய நல்ல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பட்ட கஷ்டம் நீ படுறா சாவுடா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அவங்களே வாண்டடா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஈவன் தோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிள் விஷயமா இருக்கும். ப்ரோ லிட்ரலி சேயிங் இஸ் ஓன் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி. நான் வந்த புதுசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் வந்துட்டு இங்கே வந்தவொடனே எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ எக்ஸாக்டாக அந்த மேப் வந்து தானா டேர்ன் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து அந்த டேரக்ஷனை பார்க்கணும். உங்கள் லொக்கேஷன் வந்து எந்த சைடில் காட்டுதோ நீங்கள் ஒரு வாட்டியும் டேர்ன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு உடனே அது வேற வெர்ஷன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஓல்டர் வெர்ஷன் இருக்கும்ல. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகிடும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா அதுவும் தானா லெஃப்ட்டில் டர்ன் ஆகிடும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து நீங்கள் அது போகிற டேரக்ஷனுக்கு வந்து நீங்கள் மாற்றி போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அது வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், மனசு விட்டு கேட்டேன், இது இப்போ எப்படி போகணும் அப்படின்றதுக்கு. எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் இருக்குது. நான் அப்புறமா அப்படி போய் ஒரு சுற்றிட்டு வந்துட்டு இதே இடத்துக்கு தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போனோடனே ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மழையில் நினச்சிட்டு வந்தேன். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ வாப்பா நான் இட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த மாதிரியும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எதனா மற்றவங்களை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒரு அட்ரஸ் தெரியாமல், இப்போ டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல், நான் வந்த புதுசில் எனக்கு டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு தெரியல. முக்கால்வாசி டைம் செக் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேஃப்டிக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறப்போ எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கிட்ட கேட்டேன், ஐ மீன் ஒரு இந்தியன் கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஜெர்மன் தாத்தா ஒருத்தர் சைலண்டாக அங்கே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரு. நான் டிக்கெட் எடுக்க தெரியாமல் ஒன்றுத்துக்கும் ஃபோனை பார்த்து பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, ஏன்னா லொக்கேஷன் தெரியல. ஏன்னா அது வந்து சிங்கிள் ஜேர்னி இல்லை. சிங்கிள் ஜேர்னினா நீங்கள் வேற ஊருக்கு போறப்பனா ரேட் ஏறுது. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல லைப்சிஜ்லேயே போடு, இந்த இடத்துல லைப்சிஜ்லேயே போடு, நீ இன்னும் தானே ட்ராவல் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. இந்த டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து மாற்றி டிக்கெட் எடுத்துட்டாங்களா, லைக் கிட்ஸ் டிக்கெட் எடுத்துட்டாங்களா. அது வந்து €1 தான். ஸோ அந்த டிக்கெட் எடுத்ததால அதை வந்து செக் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபைனுக்குன்னு ஒரு பெரிய கதை இருக்குன்னு அதாவது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளோ ஃபைன் போடுறாங்க தெரியுமா? இந்த ஊருடைய ரூல்ஸும் சரி, ரெகுலேஷன்ஸும் சரி, இந்த டேக்ஸு போக மற்ற இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டே ஜாஸ்தியாக வரும் போல இருக்குது. அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு பெரிய வீடியோ இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் படுடா நீயும், நான் பட்டப்போ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, நீ மட்டும் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் ஆக போதா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி விடுங்க. என்ன அந்த வழி சொல்லி கொடுங்க. சொன்னீங்கன்னா அவங்கள எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஜெர்மன் வந்து இங்கிலீஷில் பேசுறதுக்கும் ஒரு இந்தியன் வந்து இங்கிலீஷில் பேசுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன்றத இவங்க எப்படி சொல்றாங்கன்னா நல்லா இருக்கேன்னா அப்படின்றாங்க. இப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆக்சென்ட்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ரெகக்னைஸ் பண்றதுக்காட்டியுமே அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு புரியாது, நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அதுவே நம்ம சைட்ல இருந்தாங்கன்னா கரெக்டா நம்மளுடைய ஃப்ரேஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் சொல்றதால இதெல்லாம் மாற போறது இல்லை. ஏன்னா நிறைய நல்ல கைண்டான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் பாக்குறப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான சிச்சுவேஷன் இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க எல்லாம் அவங்களுடைய லக்கேஜை வச்சு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு இந்தியன் இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் இந்த இடத்துக்கு போனதில்லை. அப்புறமா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டு போகிறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே ஸ்டாப்பிங் இறங்கி போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்த புதுசில் வந்துட்டு என்கிட்ட யாருமே அட்டாச் ஆகலை, நான் சொன்ன கதையை அவங்க திருப்பி சொல்கிறாங்க. இங்கே வந்தவொடனே இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவா மிங்கிள் ஆக மாட்டாங்களா. மற்ற கண்ட்ரி பீப்புளெலாம் வந்துட்டு ஈஸியாக லைக் எப்படி சொல்கிறது, சவுத் இந்தியாவில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களாம். ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த
நார்த் சைடில் இருக்கவங்க வந்துட்டு அவங்க வந்து ஒரு செட்டாக இருக்காங்க. நார்த்து சவுத்துனா கூட பிரச்சனை இல்லை, சவுத்தில் இருக்கவங்களே நம்மளை போட்டு அடிக்கிறாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. இப்போது நான் ஒரு இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு போகணும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி கைண்டான விஷயம்லாம் இருக்கிறப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நானும் வந்து புதுசாக எனக்கு இதெல்லாம் தெரியல, நான் உன்னை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சி நானாக வந்து ஹெல்ப் பண்ணேன், அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்குறீங்களா, ரேண்டமாக பார்க்குறீங்களா, ஒன்று நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணோடனே அவங்களும் ஸ்மைல் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஜாலியாக போய் பேசலாம், எதனா டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நீங்கள் ஸ்மைல் பண்ணியுமே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் தயவு செஞ்சு போய் பேசாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்துட்டு இந்தியன்ஸ் கிட்ட நம்ம பேசவே கூடாது, இந்தியன்ஸ் கிட்ட பழக்கமே வச்சுக்கூடாது, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படியே வேற கண்ட்ரி சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்தது அந்த பர்பஸாக இருந்தால் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்கள் வச்சுக்காதீங்க. ஸோ நம்ம சைடில் இருக்கவங்களே நிறைய பேர் நிறைய கைண்டான பர்சன்ஸ் இருக்காங்க. நான் நார்த் சைடில் இருக்கவங்களையும் சொல்கிறேன், சவுத் சைடில் இருக்கவங்களும் சொல்கிறேன். நான் ரேண்டமாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஐ மீன் நேற்று ட்ரெயினில் வரப்போ ஒருத்தவங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்தேன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா. அவங்க வந்து எனக்கு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வந்த ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா வந்திருக்கலாம்ல. இதை பற்றி நான் தனியாக நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் நான் ஜெர்மனிக்கு வந்தேன், ஏன் மாஸ்டர்ஸ் போட்டேன், நான் பண்ண தப்பு என்ன, நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இதை முதல்ல முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பார்த்தா ரேண்டமாக நான் பார்த்ததெல்லாம் நமக்கு அப்படியே மெமரி ஃப்ளாஷ் ஆகல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த ஒரு இதுவால் தான். ஏன்னா நான் ட்ரெயின் ஏற போகிறேன். ஆக்சுவலாக நேற்று நடந்த சினாரியோ சொல்கிறேன். ட்ரெயின் ஏற போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புரியல. ஜெர்மன் கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புரியல. பக்கத்தில் ஒரு இந்தியன் இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் போல, ஒரு 35 கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவங்க கிட்ட போய் கேட்குறேன், இந்த மாதிரி எந்த வழியில் போகணும், என்ன இது செகண்ட் கிளாஸ் அது ஃபர்ஸ்ட் கிளாஸான்னு கேட்குறேன். வாயை திறக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் டிடிஆர் கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நான் பேசுறது புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான் சொல்லியிருக்காங்க, பட் அது எனக்கு புரியல. ஸோ அதுக்கட்டியும் சரி இங்கே எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிடுறதுக்கட்டியும் இங்கே வந்து அந்த டோருக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வரும். அந்த ஸ்டாண்ட் உள்ளே போயிடுச்சுன்னா ட்ரெயின் எடுக்க போகிறாங்க அர்த்தம். அந்த ஸ்டாண்ட் வந்து உள்ளே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ப்ரெஸ் பண்ணியுமே ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெயின் ஏறினேன். அந்த ட்ரெயின் தான் டிலே ஆச்சு நேற்று. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பெரிய, அது நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும், பட் அது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நேற்று நான் அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்தேன்னா நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துருப்பேன். பட் ஆனால் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மணி ஆச்சு வந்து சேர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்க்குற முக்கால்வாசி இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சில பேர்லாம் வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க, நான் அவங்க கிட்டலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா எதுக்கு அவங்கள சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய பர்பஸ் வேற, நம்மளுடைய பர்பஸ் வேற. அவங்கள நம்ம பிளேம் பண்ண முடியாதுல்ல. உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம அவங்கள உட்காந்து பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் வந்து என்ன சொல்றேன்னா, சில பேருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணியுமே சில பேர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க, நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்த புதுசில் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டாப்பிங்ல இறங்கணும்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்காம போயிட்டு வேற ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு அப்புறமா நடந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்துட்டு நமக்கே தோணும் இவங்களுக்கு யார் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறதால இது மாற போகிறது இல்லை, பட் சில பேர் பார்க்குறீங்களே, ஏன்னா நிறைய பேர் ஜெர்மனியில் இருக்கவங்களே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, என் இடத்துக்கு வாங்க, நான் இங்கெல்லாம் நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ. நான் கண்டிப்பாக ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வரேன். டெய்லி வீடியோ போடுறதில்ல, ஐ மீன் வீக்லி நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக வரேன். இந்த ஒரு 6 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஷெடியூல்லாம். ஐ மீன் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் அவ்வளோவா கிளாஸஸ் இல்லை. ஸோ அதால் அது ஃபுல் ஃப்ரீயாக இருக்கிறதால அந்த டைமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதால் தான் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலான்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். ஸோ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லா இந்தியன்ஸுக்கும் தேங்க்ஸ். இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாத இந்தியன்ஸுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வேற எங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறமா நிறைய ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.